வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள் தங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 60 வயதை கடந்த முதியவர்கள், குறிப்பாக நம்மளுடைய தாத்தா பாட்டியர்கள் எல்லாமே அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ கீரைகள் இருக்கக்கூடிய நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு வந்து சீராக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கீரைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பொன்னாங்கண்ணி கீரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அந்த கீரை வந்து கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கும் 60 வயதில் வலிமையை சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உடலில் இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துது. அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நமக்கு மேம்படுத்துது. மேலும் முதியோர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் பிரச்சனை எல்லாம் தடுத்து பார்வையை தெளிவாக்குறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உட்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாக எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம், இல்லை சூப் மாதிரி செஞ்சு வாரத்தில் 2லிருந்து 3 முறை வந்து நீங்கள் அதை உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் 2லிருந்து 3 நாட்கள் உங்களுடைய உணவுகள் வந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சிறு கீரை வந்து சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிறு கீரையினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு கீரை சிறுமை அல்ல அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப மருத்துவ குணங்களை அதிகமாகவே வலிமையான அளவில் கொண்டிருக்கக்கூடியதுங்க. இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை வந்து இந்த சிறு கீரை குறைக்கும். அதுவும் 60 வயதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த சிறுகீரையில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீடு வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, சீராக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே உதவிகரமாக இருக்கும். ஸோ இது உட்கொள்ளக்கூடிய முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிறுகீரையை பருப்போடு சேர்த்து கடைந்தும் இல்லைனா பொரியல் மாதிரி செஞ்சும் சாப்பிடும்போது 60 வயதிலுமே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து நமக்கு வந்து கட்டுக்கோப்பாகவே இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். முடக்கத்தான் கீரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கு சர்க்கரை நோயோடு இணைந்து வரக்கூடிய மூட்டு வலி, கை கால் வலி மற்றும் வாத நோய்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக அந்த முடக்கத்தான் கீரை இருக்கும். ஸோ அந்த மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதால தான் முடக்கு கூட்டல் நாத்தான் முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே அதுதான் வந்திருக்கு. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுனால தான் இந்த மாதிரி பேர் இருக்கு. இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை நமக்கு சீராக்கிறதோடு சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு இருக்கும். இதை உட்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரையை நீங்கள் சேர்த்து தோசை வார்க்கிறது, உங்களுக்கு வந்து தோசை மாதிரி முடக்கத்தான் தோசை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஆரோக்கியமும் கூட. இல்லைனா முடக்கத்தான் வந்து கீரையை மாதிரி துவையல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுக்கு அந்த 50-60 வயதிலுமே பயனுள்ளதாக தான் இருக்கும். நான்காவதாக வல்லாரைக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. வல்லாரைக்கீரையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அந்த 50-60 வயதிலுமே நினைவாற்றலை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்குமே மிகவும் நல்லதாக இந்த வல்லாரைக்கீரை இருக்கும். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரத்த நாளங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு சேருவதை தடுத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும், சர்க்கரை நோயினால நரம்புகள் பலவீனம் அடைவதை, டயாபெட்டிக் நியூரோபதி ஏற்படுறதை தடுத்து நரம்புகளுக்கு பலம் சேர்க்கிறதுக்கும் அந்த 50-60 வயதில் இந்த வல்லாரைக்கீரை வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வல்லாரைக்கீரை உட்கொள்ளக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, துவையல் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பொரியலாக செஞ்சு உணவுகளில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லது தான். ஐந்தாவது, தூதுவளை கீரை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம வந்து 50-60 வயதிலுமே கட்டுப்படுத்திக்கலாங்க. இந்த தூதுவளை கீரையினுடைய சிறப்பு என்னன்னா, சளி, இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு அதை சரி செய்யறதுக்கு உதவுவதோடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குது இந்த கீரை வந்து வகிக்குதுங்க. ஸோ அதனால 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தூதுவளை கீரையுமே எடுத்துக்கலாம். இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை கீரையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து சர்க்கரை நோயாளிகளினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்குது மற்றும் செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூன் பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த விதமான சுகர் ப்ராப்ளமும் கூட நமக்கு வந்து வரவே வராது. இதை உட்கொள்ளக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இலையை துவையல் செஞ்சோ அல்லது ரசத்தில் வந்து சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தூதுவளை கீரையில் வந்து முட்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நீக்கிட்டு சமைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அது உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும்.
6வதா முருங்கைக்கீரை நம்ம வந்து 50-60 வயதுகளில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்திக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரைக்கான சிறப்பே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல முருங்கைக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறது தான். இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம், அந்த குளோரோஜெனிக் ஆசிட் வந்து ரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இன்சுலினுடைய சுரப்பை இயற்கையாகவே நமக்கு வந்து தூண்டுது. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவருக்கெல்லாம் அவசியமான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துமே இந்த கீரைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது முருங்கைக்கீரையில். ஸோ இந்த முருங்கைக்கீரை உட்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக வதக்கி சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். முருங்கை பொரியல் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் குழம்புகளில் சாம்பார்களில் வச்சு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் வெந்தயக்கீரையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 50-60 வயதில் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். இந்த வெந்தயக்கீரையினுடைய சிறப்பு வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக வெந்தயக்கீரை விளங்கும். ஸோ இதனுடைய பயன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை இயற்கையாகவே தூண்டுது. மேலும் இது உணவுகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து ரத்தத்தில் கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்குது. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்குது. அதாவது உணவுக்கு அப்புறம் உங்களுடைய சர்க்கரை வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா திடீரென உயர்வதை முன்னாடி தடுத்து கொள்ளலாம். அப்போ பிளட் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். முதியவர்களுக்கு செரிமானத்தை சீராக்கிறதுக்கும் உதவிகரமாக இந்த வெந்தயக்கீரை வந்து இருக்கும். இதை உட்கொள்ளக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரையை நீங்கள் பருப்போட சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைனா கோதுமை மாவோட பிசைஞ்சு சப்பாத்தியாக செஞ்சு காலை உணவுல முதியவர்கள் எடுத்துக்கலாம். அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். அரைக்கீரையை வந்து நம்ம 50-60 வயதுகளில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த அரைக்கீரை பார்த்தீங்கன்னா எளிதில் கிடைக்கக்கூடிய மற்றும் உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய பாரம்பரிய கீரை வகையாக இருக்கு. ஸோ இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அந்த எல்டிஎல்லை வந்து உங்களுக்கு வந்து குறைத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை போக்கி உடனடியாக உங்களுடைய உடலுக்கு வந்து எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இதை உட்கொள்ளக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா பருப்பு சேர்த்து கடைந்தும் மதிய உணவுகளை கூட நீங்கள் இந்த அரைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 50-60 வயதில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுங்க. ஸோ மணத்தக்காளி கீரையினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுமே வந்து நமக்கு கொடுக்கும். குறிப்பாக இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண் நம்ம சொல்லக்கூடிய அல்சர் மற்றும் செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி கணையத்தினுடைய செயல்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரையை உட்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கூட கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்றது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய 50-60 வயதுகளில் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ நார் சத்து மற்றும் நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த காய்கறிகள், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீரைகளை நீங்கள் வந்து உடனடியாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தவிர்த்து குடலை சுத்தமாக வைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையுமே கட்டுப்படுத்தும். கீரைகளை சமைக்கும் போது அதிகப்படியான எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அதிகப்படியான காரம் சேர்க்கக்கூடாது. காரமெல்லாம் சேர்க்காம அனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்டாமல் லேசாக கீரைகளை வதக்கி சாப்பிட்டாலே ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்போ முதியவர்கள் இந்த கீரைகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு கீரைகள் அல்லது வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சாப்பிடும்போது உங்களுடைய பிளட்டில் சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னு செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்பிக்கையான ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து தென்படும். நீங்கள் நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.